அதெல்லாம் எடுத்துக்கிட்டியா? நான் எல்லாம் எடுத்துக்கிட்டேங்க. நீங்க உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துருங்க, நான் முன்னாடி போறேன். சரி போ, நான் சொல்லிட்டு வரேன். அம்மா எங்கடா உங்க பொண்டாட்டி பேக் தூக்கிட்டு போறா? எங்க கிளம்பிட்டீங்க? அதுவா, அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லமா, அதான் 2 நாளைக்கு அங்க போய் இருந்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு போறோம். சரி நீங்க போயிட்டு வாங்க. சாயங்காலம் கந்துக்காரன் வேற வட்டி பணம் வாங்கறதுக்கு வருவான். அவங்ககிட்ட என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. சரி நீங்க போயிட்டு வாங்க. போயிட்டு 2 நாளைக்கு இருந்துட்டு வந்து அம்மா அடுத்த வாரம் கொடுக்கும்போது சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்லுமா. அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லை. 4 நாள் இருந்துட்டு கிடக்குறாரு. ஆஸ்பத்திரி கூடி போக கூட ஆள் இல்ல. நான் ஒண்டி என்ன பண்ணுவேன்னு தெரியல. சரிப்பா நீ கிளம்பு போ. அம்மா சாயந்தரம் அர்ஜுன் வர சொல்லி வைக்கிறேன். அவன் வந்ததுமே அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வா. வீட்டுல அரிசி பருப்பு கூட இல்ல. நைட்டுக்கு என்ன சாப்பிடுறதுன்னு தெரியல. சரிப்பா நீ போயிட்டு வா. நான் பக்கத்துல கஸ்தூரி கட்ட வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். நீ போயிட்டு வா. சோ அப்பா இப்ப என்ன உனக்கு? இப்ப ஊருக்கு போடாது அதானே? சரி விடு, நான் ஊருக்கே போல. ஏண்டா கூப்பிடுறதுக்குலாம் நீ போவ, நான் பாத்துட்டு இருக்கணுமா? உன்னை விட்டுருவனா? என்னவா உங்க அம்மாக்கு? பாரு, நீ உங்க அம்மா கிட்ட போய் இருக்கிறதுனால இருந்துட்டு வா. நான் உன்னை எப்ப வரேன்னு சொல்றேன், அப்ப வந்து நான் கூப்பிட்டுக்கிறேன். சீ கருமோ, எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, எமர்ஜென்சி தானே உன்னை கூப்பிட்டேன். உன்னை கூப்பிட்டு ஊர் சுத்துறதுக்கு உன்னை கூப்பிட்டேன். இப்ப நான் போறேன். இனிமே இந்த வீட்டு பக்கமே நான் வர மாட்டேன். நீ உங்க அம்மாவை கட்டிட்டே ஆளு. அம்சம் நில்லுடி. ஏய் என்ன உங்க அம்மாட்ட பேசுறதுக்கு உனக்கு துப்பு இல்ல? என்கிட்ட வந்து இருடிங்கிற. ஏய் அம்சம் நில்லுடி. ஏய்